ஜாதக கட்டத்தில் தோஷம், வெகு நாட்களாக முயற்சிகள் செய்தும் திருமணம் நடக்கவில்லை என்பவர்களுக்கு தை கிருத்திகைங்கிறது ஒரு வரப்பிரசாதங்க. திருமணம் நடந்தும் குழந்த பாக்கியம் சில பேருக்கு கொஞ்சம் காலமாக இருக்காது. அப்படியா இருக்கிறவங்களுக்கும் தை கிருத்திகைங்கிறது ஒரு வரப்பிரசாதம் தாங்க. நிலம் வாங்க முடியல, வீடு வாங்க முடியல, வீட்டில் குழப்பங்களோ சண்டை சச்சரவுகளோ அதிகமாக இருக்குது, அது குறையறதுக்கான வாய்ப்புகளே ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு இந்த தை கிருத்திகைங்கிறது ஒரு வரப்பிரசாதம் தாங்க. உங்களுக்கு எந்த கஷ்டம் இருந்தாலும் சரிங்க, வரப்போகும் இந்த தை கிருத்திகை அன்னைக்கு முருகப்பெருமானை மனதார நினச்சி இந்த வழிபாடு நீங்கள் செஞ்சீங்கன்னா அந்த கஷ்டத்தை எல்லாம் முருகப்பெருமான் உடனடியாக தீர்த்து வைப்பாருங்க. அதுக்கு முன்னாடி இந்த சேனலை கிளிக் பண்ணி பார்க்குறவங்க எல்லாருக்கும் எனது வணக்கமுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் பயனுள்ளதாக இருந்திருந்தாலும் நம்ம அஷ்மிதா பட்டேல் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி போடுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை லைக் பண்ணுறதுக்கும் மறக்காதீங்க, வீடியோவை ஷேர் பண்ணுறதுக்கும் மறக்காதீங்க. வாங்க அது என்ன வழிபாடுன்னு இப்போ நம்ம கேட்கலாமுங்க. வரப்போகிற இந்த தை கிருத்திகையில் நம்முடைய சங்கடங்கள் தீர வேணும் அப்படின்னா முருகப்பெருமானை எப்படி வழிபாடு செய்கிறது? மிக மிக எளிமையான பரிகாரம் தாங்க இந்த பதிவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நம்ம பதிவில் எல்லாமே எளிமையான பரிகாரத்தை தான் நான் உங்களுக்கு சொல்லிட்டு வரேன். நம்ம பதிவை தொடர்ந்து கேட்குறவங்களுக்கு அது நல்லாவே தெரியும். எந்த ஒரு செலவும் இல்லாமல் அங்கேயும் இங்கேயும் போகிறது அப்படிங்கிறதுல இல்லவே இல்லைங்க. நம்ம கையில் நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சுக்கிட்டு நம்ம அக்கம் பக்கம் இருக்கக்கூடிய கோவில்களுக்கு சென்று வந்தாலே அந்த மாதிரி தான் எளிமையான பரிகாரத்தை உங்களுக்கு நான் சொல்லிட்டு வரேன். அதுவும் நான் கடைப்பிடிக்கிற விஷயங்களை மட்டும்தான் நான் உங்களுக்கு சொல்லிட்டு வந்துட்டுருக்கேங்க. இந்த தை கிருத்திகை அன்னைக்கு வியாழக்கிழமை அதிகாலையில் எழுந்து நீங்கள் சுத்தபத்தமாக குளிச்சுடுங்க. வியாழக்கிழமை அதிகாலை 3:21 மணிக்கு முதல் கிருத்திகை திதி வருதுங்க. ஆக வியாழக்கிழமை காலையில் 6 மணிலேருந்து 7 மணிக்குள்ளே முருகன் கோவிலுக்கு போய் விளக்குன்னு போட்டுருங்க. அது அற்புதமான பலனை தருமுங்க. முடியாதவங்க இந்த நேரத்தை தவற விடாதங்க. மனது முழுவதும் முருகனை நினச்சிருக்க வேணுமுங்க. முருகன் கோவிலுக்கு போய் முடிஞ்சால் 6 விளக்கு இல்லைன்னா 2 விளக்கு ஏற்றி வச்சுட்டு வாங்க. அது நல்லெண்ணெய் தீபமாக இருந்தாலும் சரிங்க, நெய் தீபமாக இருந்தாலும் சரிங்க, அது உங்கள் விருப்பந்தாங்க. முருகனுக்கு உங்கள் கையால் செவ்வரளி பூக்களை வாங்கி கொண்டு போய் கொடுங்க. அதுக்குன்னு பக்கத்து வீட்டில் இருக்கிற பூவெல்லாம் உடச்சி கொண்டு போய் கொடுத்துடாதீங்க. அதில் எந்த ஒரு பலனும் கிடைக்காதுங்க. ஏன்னா இப்போ இருக்கிறவங்க சில பேர் பார்த்திங்கன்னா காலையில் அவங்க எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி இவங்க போய் பூவெல்லாம் பறிச்சுட்டு சாமிக்கு தானே போடுற அப்படின்ட்டு சொல்லிட்டு வர்றாங்க. அந்த தப்பை மட்டும் நீங்கள் செய்யாதீங்க. முடிஞ்சவங்கக்கிட்ட 10 ரூபாய் இருந்தாலும் சரிங்க, அந்த 10 ரூபாயில் நீங்கள் முருகனுக்கு போய் அந்த அரளிப்பூவை வாங்கி கொண்டு போய் கொடுங்களே. அதில் இருக்கிற சந்தோஷம் வேறு எதுவுமே இருக்காதுங்க. பயந்து பயந்து போய் அடுத்தவங்க வீட்டில் பூவை பறித்து கொண்டு போய் அது யாருக்கும் தெரியாமல் சாமிக்கு போட்டு வேண்டுதல்ல எந்த பிரயோஜனம் இல்லைங்க. அதனால் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சுவாமிக்கு அன்னைக்கு செவ்வரளி பூவை கொண்டு போய் வாங்கி கொடுத்துட்டு முருகா, சண்முகா, கந்தா, கடம்பா, கதிர்வேலா அப்படின்னு உங்களுடைய பிரார்த்தனையெல்லாம் முருகன்கிட்ட சொல்லிட்டு வந்துடுங்க. கோவிலை 6 முறை சுற்றி வருங்க. அந்த 6 முறை சுற்றி வரும்போது ஓம் சரவண பவ மந்திரத்தை மட்டும் நீங்கள் மனசில் நிறுத்திட்டு கோவிலை வலம் வந்து அந்த சன்னிதானத்தில் அமர்ந்து கொஞ்ச நேரம் உட்காந்து உள்ள முருகி உங்களுக்கு தேவையானது எல்லாம் முருகங்கள்கிட்ட கேளுங்க. அது 5 நிமிடமாக இருந்தாலும் சரி, 10-15 நிமிடமாக இருந்தாலும் சரி, அது உங்களுடைய விருப்பங்க. ஜாதக கட்டத்தில் தோஷத்தில் திருமண தடை இருந்தாலோ அல்லது தோஷத்தால் குழந்தை பிறக்காமல் இருந்தாலோ அது எல்லாமே உங்கள் தாய் தந்தையர்கிட்ட எப்படி நீங்கள் சொல்லி கஷ்டத்தை தீர்க்கிறதுக்கான ஒரு இடத்த நீங்கள் தேர்ந்தெடுப்பீங்களோ அந்த மாதிரி தான் அன்றைக்கி நீங்கள் அந்த முருகனை தேர்ந்தெடுத்துக்கோங்க. அந்த முருகன்கிட்ட எல்லாம் சொல்லி நீங்கள் புலம்புங்க. புலம்புறதுல தப்பே இல்லைங்க. யார்கிட்ட சொல்கிறீங்க? நம்மளை படைச்ச அந்த முருகன்கிட்ட தானே. அதனால் நீங்கள் அன்றைக்கி அதையெல்லாம் சொல்லிவிட்டு முருகன்கிட்ட கஷ்டத்தை சொல்லிவிட்டு முறையிட்டு வந்துடுங்க. வியாழக்கிழமை காலையில் 6 மணிலேருந்து 7 மணிக்குள்ளே இந்த வழிபாட்டை நீங்கள் செய்கிறது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது பார்த்துக்கோங்க. நீங்கள் வச்ச வேண்டுதல் நிச்சயமாக சீக்கிரமாக நிறைவேறுங்க. அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாதுங்க. எல்லோராலும் காலையில் 6 மணிலேருந்து 7 மணிக்குள்ளே கோவிலுக்கு செல்ல முடியறதுக்கு வாய்ப்பு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். சில பேர் வேலைக்கு கிளம்புவாங்க, சில பேர் குழந்தைகளை அனுப்புவாங்க, அந்த வேலை இந்த வேலைன்னு இருக்கும். அதனால் நீங்கள் சாயங்காலம் நேரம் கிடச்சா கூட இந்த வேண்டுதலை நீங்கள் போய் சாயங்காலம் கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். அதுவும் நீங்கள் 6:30 மணிக்குள்ளே நீங்கள் போய் இந்த வேண்டுதலை நிறைவேற்றிக்கோங்க. இதை தவிர பார்த்திங்கன்னா கிருத்திகை என்றாலே வீட்டில் வேல் வச்சுருக்கிறவங்க,
முருகனுடைய சிலை வச்சுருக்கிறவங்க எல்லாம் அந்த சிலைக்கு அபிஷேகம் செஞ்சு நெய்வேத்தியம் செஞ்சு வைப்பாங்க. வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டுங்கிறவங்க கண்டிப்பாக செய்யுங்க. சில பேருக்கு பார்த்திங்கன்னா வெற்றிலை தீபம் ஏற்றக்கூடிய பழக்கம் இருக்குமுங்க. உங்களுடைய வீட்டில் நீங்கள் தை கிருத்திகை வழிபாட்டு எப்படி செய்வீங்களோ அதை நீங்கள் தவறாமல் செஞ்சுக்கோங்க உங்கள் விருப்பப்படி. அது மட்டும் இல்லைங்க, அன்னைக்கு ஏதாவது ஒரு டைமில் காலையிலையோ இல்லை மாலையிலையோ போய் முருகனை ஒரு வாட்டி கண்குளர தரிசிச்சுட்டு வந்துடுங்க. அப்படி எங்களுக்கு காலையில் மாலையில் கோயிலுக்கு போக முடியாது அப்படிங்கிறவங்க வீட்டில் கண்டிப்பாக முருகனுடைய படம் இல்லாத வீடே இருக்காதுங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் அந்த முருகனுக்கு பால் பாயாசம், கேசரி, சக்கரை பொங்கல் எதுவாக இருந்தாலும் சரிங்க, அதை பிரசாதமாக படைச்சிட்டு ஒரு நெய் விளக்கு ஏற்றி அல்லது நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி கூட நீங்கள் வழிபாடு செஞ்சு பாருங்கள். மறக்காமல் அன்னைக்கு செவ்வரளி பூவை நீங்கள் சுவாமிக்கு வச்சு பாருங்கள். உங்ககிட்ட 1-2 கிடச்சாலும் சரிங்க, அதை கொண்டு வந்து சுவாமிக்கு நீங்கள் படைச்சி நெய்வேத்தியத்தை படைச்சி நீங்கள் உங்களுடைய கோரிக்கைகளை நீங்கள் அவரிடம் சொல்லிட்டுருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு சீக்கிரம் நிறைவேறுங்க. அதுவும் செவ்வாய் தோஷத்தில் கல்யாணம் ஆகாதவங்களுக்காகட்டும், குழந்தை இல்லாதவங்களாகட்டும், நாள்பட்ட நிற்கக்கூடிய தடைப்பட்ட விஷயங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த அன்னைக்கு நம்ம செய்யக்கூடிய ஒரு விசேஷமான வழிபாட்டில் கண்டிப்பாக நமக்கு கூடிய சீக்கிரமாக நமக்கு நிவர்த்தி அடையுங்க. இது எல்லாரும் செஞ்சு பாருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் பயனுள்ளதாக இருந்திருந்தாலும் நம்ம அஷ்மிதா பட்டேல் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லைங்க, இந்த பதிவு உங்களுக்கு ஷேர் பண்ணுறதுக்கும் மறந்துடாதீங்க. மற்றவங்களுக்கு இது பயன்படும் வகையில் இருக்குங்க. நன்றி, வணக்கமுங்க.